பண்ணுறீங்க? நானா இந்த சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இருக்குல்லம்மா, அதை வந்து இன்னைக்கு அந்த கருவடகத்தை எண்ணெயில் பொரிச்சு வறுத்து அந்த கருவடக துவையல் இன்னைக்கு அரைக்க போகிறோம்மா. எண்ணெய் துவையல் அரைக்கலாமாக்கா? துவையல் அரைக்கலாம்ப்பா. துவையல் அரைச்சி துவையெல்லாம் சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு எல்லாம் இருக்குல்ல, அதை போட்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரியாமல் வறுத்தோம்னா கசக்கும். அதனால எண்ணெயில் நல்லா பொரியணும். எண்ணெயில் வந்து பொரியும். இப்போ தான் எண்ணெய் காஞ்சிருக்கு, காஞ்சோன்னு தான் போட்டிருக்கேன். பொரியும். சடசடன்னு பொரிஞ்சு அப்படியே பெருசாக அப்படியே மலர்ந்து வரும். அதோட சேர்த்து அந்த வடகத்தோடு சேர்த்து புளி, உப்பு, மிளகாய் இதை லாஸ்ட்டாக அதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி ஆற விட்டு அதே பெருங்காயம் போட்டு அரைச்சி துவையெல்லாம் சாப்பிட்லாம். சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மாசமாக இருக்கிறவங்க, அப்புறமா வந்து இந்த பித்த மயக்கம், வாந்திலாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இதை சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் இப்போ ஆறி போயிட்டு அரைக்க போகிறேன். இப்போ வடம் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பராக இருக்குது துவையல். நம்ம இனியாஸ் ஃபுட்ஸோட சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் நம்மகிட்ட ரெடியாக இருக்குங்க. 1/2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோ இருக்குங்க. தேவை இருக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்டாக் நிறையா எடுத்து வச்சுருக்காங்க. மழை நாள் வந்து நிறையா ஸ்டாக் எடுத்துட்டோம். இது பாருங்க துவையல். நம்ம இனியாஸ் ஃபுட்ஸோட சின்ன வெங்காய தாளிப்பு வடையில் அரைச்ச துவையல் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்க. என்னோட இனியாஸ் ஃபுட்ஸ் சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.